ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஓம் முருகா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. ஓம் முருகா சேனல் நேயர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னோட ஓம் முருகா யூடியூப் சேனலில் 2 வருடத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவிட்டுருது. பூஜை அறையில் குலதெய்வம் படம் வைக்கலாமா அப்படின்னு. அது நிறையா பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னால் அந்த வீடியோவுக்கு பதிலளிக்க முடியல. இப்போ அந்த வீடியோவுக்கான நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஒரு நபர் கேட்டிருந்தாங்க, என்னுடைய குலதெய்வம் விக்கிரகம் வைத்து வீட்டு பூஜை அறையில் வழிபடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வழிபடலாம். விக்கிரகம் வச்சா தினந்தோறும் அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். ஒரு நாள் கூட அபிஷேகம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. விக்கிரகமாக வைத்தா அதுக்கு தினசரி நைவேத்தியம் பண்ணணும். பொதுவாகவே நம்ம தினசரி பூஜை அறையில் விளக்கேற்றி நைவேத்தியம் பண்ணணும். விக்கிரகம் வச்சா கூடுதலாக தினந்தோறுமே நைவேத்தியம் வைக்கணும். அந்த விக்கிரகத்துக்கு அளவு இருக்குது. வீட்டில் இவ்வளோதான் அளவு வைக்கணும். ரொம்ப பெருசான விக்கிரகம் வச்சு வீட்டில் வழிபடக்கூடாது. உங்களுடைய குலதெய்வம் பூஜை அறை தனியாக இருந்தால் விக்கிரகம் வைத்து நீங்கள் தாராளமாக வழிபடலாம். அப்புறம் இன்னொரு நபர் கேட்டிருந்தாங்க, மொபைலில் தான் ஃபோட்டோ எடுத்து பூஜை ரூமில் வச்சு கும்பிட்றேன்னு. தாராளமாக உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, மொபைலில் ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட்டு போட்டு வீட்டில் வச்சு கும்பிடலாம். விக்கிரகம் வச்சு கண்டிப்பாக வழிபடலாம். உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் தனியாக பூஜை அறை இருந்தால் வழிபடலாம். ஏன் இதை தனியாக பூஜை அறை இருந்தால் வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, விக்கிரகம் சில பேர் முனீஸ்வரன், அங்காளம்மன், கற்பன சுவாமி இந்த மாதிரி சுவாமிகள்லாம் இருந்தால் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு ரூம்லேயே ஹால்லேயே வச்சுருப்பாங்க. ஸ்க்ரீன் போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த முனீஸ்வரர், கற்பன சுவாமி இந்த விக்கிரகம்லாம் வச்சு வழிபடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவங்க எப்படி போயிட்டு வந்தாங்க என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் பூஜை ரூம் தனியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வைத்து வழிபடலாம். அதே மாதிரி நம்மளோட குலதெய்வ விக்கிரகம் வைத்து வழிபட்டால் தினந்தோறும் அபிஷேகம் பண்ணணும். கொஞ்சம் ஜனம் விட்டு கொஞ்சம் பால் விட்டு அதை தொலைச்சிட்டு அதுக்கு வஸ்திரம் சாத்தி உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் எதுவாக இருந்தாலும் கல்கண்டு நைவேத்தியம் பண்ணலாம், வெத்தலை பாக்கு பழம் நைவேத்தியம் பண்ணலாம். இல்லை தினசரி முடிச்சா சுத்த அன்னம் சாதம் அடித்து கொஞ்சம் நெய் விட்டு பருப்பை விட்டு நைவேத்தியம் பண்ணலாம். சக்கரை பொங்கல் அது மாதிரி உங்களால் எது முடியுதோ. ஆனால் தினசரி நைவேத்தியம் பண்ணுறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பூஜை அறையில் தனியாக இருந்தால் வைக்கலாம். நன்றி, வணக்கம்.